Hello guys, welcome to Mr. Gaurav channel. மறுபடியும் நம்ம இந்த பரட்ட புகழோட மீண்டும் மணியோட வந்துட்டோம். ஐயோ மீண்டுமா இன்னைக்கு என்ன டாஸ்க்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு 2x மேகி செய்யுங்க அப்படின்னு. 2x மேகி செய்யற அளவுக்கு வந்து நம்ம எக்ஸா ஏன்டா டேய் நான் மேகியை ரோஸ்ட் பண்ணாத 2 பேரும் என்னைய ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயால. அதாவது 2x மேகின்னு ஒரு மேகி இருக்குது. அது வந்து கொரியன் ஸ்டைல் மேகியாமா. வாயில போட்டீங்கன்னா அப்படியே பின்னாடி தீ வருமா. அந்த மாதிரி ஒரு மேகி இருக்கான். தீ வர அளவுக்கு மேகி வாங்க நம்மளால முடியல. சரி அந்த மேகியை நம்ம செஞ்சிருமே சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கோம். பின்னாடி சவுண்ட் வர்றது கண்டுக்காதீங்க. நாங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிச்சன்ல உட்காந்துருக்கோம். அதனால நிறைய பேர் பின்னாடி டிஷ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால நீங்க வந்து அது கண்டுக்காதீங்க. இன்னைக்கு வந்து நம்மளும் அந்த 2x மேகியை செஞ்சு சாப்பிட போறோம். எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த சவுண்ட் வேற யாரும் இல்ல, மணியோட அம்மா தான். அவங்க வந்து அங்க இருந்து நமக்கு அந்த ரெசிபி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம மேகி செஞ்சு முதல்ல நீ தான் திங்க போற. அங்க யாருல குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? அவங்க எக்ஸால இங்க பாருல. நீ தான் சாப்பிட போற. எப்படி இருக்குன்னு சொல்லணும். நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். நீனு நல்லாதான் இருக்கும். முடுக்காட்டுன. சிரிக்காத. சரி ஓகே, நம்மளும் சமையக்காரன் ஆக போறோம். சரி வாங்க எல்லாரும் மேகி சமைக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் மேகி செய்ய ஆரம்பிப்போம். மேகி செய்யறதுக்கு முதல்ல என்ன பண்ணி வேணும்? மேகி எங்க நடா மேஜிக் பண்ற? இப்ப நானும் மேஜிக் பண்றேன். மேகி செய்யறதுக்கு வைக்க பாத்திரம் வேணும். பாத்திரம் இப்போ பாருங்க. ஜண்டா பரவாயில்ல, ஜண்டா வந்து கையில இந்த தடவை கொடுத்துட்டாரு. மூஞ்சல் எறிவாருன்னு பார்த்தேன். சரி ஓகே, எல்லாமே ரெடி. வாங்க அடுப்பு பத்த வச்சு நம்ம மேகி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி நம்ம வந்து நம்மளோட பிரிட்டிஷ் கால அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு. வேற ஒன்றும் இல்லை, இது வந்து மண்ணடுப்பு மாதிரி ஒரு டைப்பு. ஸோ இதில் தான் நம்ம இன்னைக்கு நம்ம 2x மேகியை பண்ண போகிறோம். ஸோ இருங்க அடுப்பை வந்து தீ பற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தை வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. சீக்கிரம் போய் டப்பாங்க வைக்கிறேன். சட்டி காயனா? இன்னும் காயல. காயோ என்ன பண்ணி எட்டி பாக்க? பொண்ணு உள்ள உட்காந்து ஏண்டா அடுப்புக்குள்ளேடா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? அதான் அடுப்பு காஞ்சது. தண்ணி எவன் ஊத்துவான்? என்ன ஊத்துறேன்? என்னல மேகி பாக்கெட் வச்சு குழந்தை மாதிரி ஆட்டிட்டு இருக்க? இல்ல பொம்பளை போட்டாவா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எப்ப பார்த்தாலும் டப்பாங்க வைக்க போறேன். சீக்கிரம் போடுற. தகன்னு இருக்கு. ஏதோ ப்ரெஷர் குக்கர்ல இருந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அருணாச்சலம். யார் அருணாச்சலம்? நீதானா? இங்க பாரு அருணாச்சலம். சரி மேகி போட்டாச்சு. ஸோ மேகி வந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டுமே. நான் வந்து மேகி வேகும் போது தான் அதில் வந்து மேகி மசாலா போடுவேன். சிலர் வந்து முதல்ல போட்டுருவாங்க. யார் எப்படி பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு போயிடுங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. சரி மேகி கொதிச்சிருச்சு. மேகி மசாலா போட்டு. அண்ணா ஒரு நிமிஷம். என்னடா? மேகி ஒழுங்கா கண்ணுங்க, நான் சாப்பிடணும்ல. ஓ அதுல கூட நான் செய்யறது உனக்கு தெரியல. உனக்கு சோறு தான் முக்கியம். முதல்ல உன் வாயிலே திணிச்சிடுறேன், கவலைப்படாத. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணு வருது. ஏன் விபூதி பூசுறேன்னு பாக்குறீங்களா? எங்களுக்கு யாருமே விபூதி அடிக்க முடியாது. நாங்க மட்டும்தான் எங்களுக்கு விபூதி அடிக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். வெல்கம் டு அவர் டின்னர். சீக்கிரம் பசிக்குதுனே. இருடா இலைய வந்து கழுவிக்கலாம்.
எனக்கு அழுவாமா வெளியே கழுவாம நீ சாப்பிட்டேன்னு வையேன், நீ பின்னாடி அழுவ. அண்ணா பாத்துட்டீங்க பாவம் இல்ல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. மூஞ்சி தெரியுது உச்சி. மேகி தின்றாதான் வையேன். ஆனா இவ்வளோன்னு மேகிக்கு இவ்வளவு பெரிய இலைய வெட்டிட்டோம் தான் பாருங்க. அந்த மணி இருக்கானே நல்லவன். அது நீயே சொல்லக்கூடாதுன்னு தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஃபைனலி நம்ம ஹோம் ஸ்டைல் 2x மேகி செஞ்சாச்சு. அதாவது இலைக்கும் மேகிக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா வெட்டினது இந்த கிரேட் அறிவாளி தான். பாத்தீங்களா, பக்கத்து வீட்டு நாய்க்கே பொறுப்பு கத்துது. சரி, நீ தானே மேகி கேட்ட, முதல்ல நீ எடுத்து சாப்பிடு. சொன்னவனே செஞ்சுட்டா. நீடா அவ்வளவு எடுக்க கூடாது தம்பி. இந்த பார், அவ்வளவு எடுக்கிறோம். என்ன எப்படி இருக்குல்ல? என்ன ஏன்டா ஒரு 500 ரூபாய் தந்துருங்க. மெடிக்கல் காசுல ஒரு 1000 ரூபாய் தந்துருங்க. ஹாஸ்பிடல் மெடிக்கல் ரெண்டும் ஒண்ணுதானே? கடவுளே, ஏன் 2 பேரும் ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்காங்க? நான் சாப்பிட்டு பாக்கிறேன். ஏதாவது உரப்பாதான் இருக்கு. 2x மேகியை விட இது ரொம்பவுமே உரப்பாதான் இருக்கு. நான் சும்மா தான் சொன்னேன், ஆல்ரெடி ஒரு தடவை நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணு தெரியல, நல்லதா இருக்குன்னு. நல்லா இருக்கு.